வெல்கம் டு த ஃபேக்ட் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் உங்கள் படிப்பில் எப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்கள் மூளையோட திறனை எப்படி மேம்படுத்தணுன்றதை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 acts to boost brain while studying. படிக்கிறது, பசில்ஸை சால்வ் பண்ணுறது, பாட்டு கேட்குறது மூலிமா உங்கள் மூளையோட திறனை மேம்படுத்தலாம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மூளைக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஞாபக சக்தி வளரும். ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்த எல்லா கான்செப்டையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கான்செப்டை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுடைய மண்டையில் நல்லா சேவ் ஆயிரும். எக்ஸாம்ஸ் அப்போ அந்த கான்செப்ட் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எக்ஸாமில் நேரம் ஓட ஓட ப்ரெஷரில் நீங்கள் நிறைய ஃபார்முலாஸை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸாமோட ஆரம்பத்திலேயே எல்லா ஃபார்முலாஸையும் உங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சுக்கும் போது அந்த ஃபார்முலாவை நீங்கள் மறந்தால் கூட அந்த ஆன்சர் ஷீட்டில் அந்த ஃபார்முலா இருக்கும். உங்களுக்கு அது ஒரு நல்ல யூஸாக இருக்கும். நீங்கள் எந்த சாப்டரை படிக்கிறீங்களோ அந்த சாப்டரை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சாப்டர் உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிரும். இது உங்களுக்கு எக்ஸாம் அப்போ யூஸாக இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து படித்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனால் வேறு இடத்துல உட்காந்து படிக்கும்போது உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி படிக்கிற ஆர்வமும் இன்க்ரீஸ் ஆகும். குரூப் ஸ்டடி பண்ணும்போது எந்த டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக எடுங்க. ஏன்னா தெரியாததை எடுத்திங்கன்னா உங்களால் புதுசாக எதுவும் கற்றுக்க முடியாது. சாதாரணமாக ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறதை விட ஒரு ரூமில் உட்காந்து சத்தமாக படிக்கும்போது அந்த டாபிக் உங்கள் மனசில் நல்லா பதியும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட விஷுவல் மெமரி அதிகமாக வேலை செய்யும். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதே உங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும், என்ஜாயபுளாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐக்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நார்மலாக ஜாலியாக இருக்கிறத விட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது உங்களோட ஐக்யூ 5 பாயிண்ட்ஸ் அதிகமாக வேலை செய்யும். படிக்கும் போது ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு முன்னாடி படித்த புதுசான டாபிக்ஸை ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இது மூலிமா பழைய டாபிக்ஸும் புது டாபிக்ஸும் உங்கள் மண்டையில் இருக்கும், குழம்பாது. படிக்கும் போது கிளாசிக்கல் மியூசிக் கேட்டுட்டு படிங்க. ஏன்னா அதோட லிரிக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அந்த லிரிக்ஸில் இல்லாமல். படிக்கும்போது உங்களை சுற்றி க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ரீன் கலரை பார்க்கும்போது நம்ம மூளை க்ரியேட்டிவாக யோசிக்கும், அதேமாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணும். ஒரு டாப்பிக்கை ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ படிக்கிறத விட கையில் எழுதி பார்த்து படிக்கிறது தான் அதிக எஃபெக்டிவாக இருக்கும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது மற்றவங்க உங்களை தொல்லை பண்ணுறாங்களா, ஈஸியான வழிங்க, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டிக்கோங்க. பாட்டு கேட்க வேணாம், சும்மா எடுத்து மாட்டிக்கோங்க. ஏன்னா சைக்காலஜிக்கலாக ஹெட்ஃபோனை மாட்டும் போது மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் படிக்கும் போது சில கேம்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது இந்த டாபிக் முடித்தா நான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆர்வம் வரும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.